இப்போ நான் வெக்கேஷனுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கே எனக்கு 8 மந்த்ஸ் முடிஞ்சிருச்சா. ஸோ 9, 10, 11 மோஸ்ட் 2.5 மந்த்ஸில் வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக ஒர்க் பண்ணுற டேஸுமே கூட நம்மளுக்கு வெக்கேஷன் லிஸ்ட் ஆட் ஆகிக்கும். டு மேக் தம் சாட்டிஸ்ஃபை அண்ட் அவங்க சாட்டிஸ்ஃபேக்ஷன், அவங்க ஹாப்பினஸை பார்க்குறதுல நம்மளுக்கும் ஒரு சந்தோஷம். நம்மளால் முடிஞ்சதை நம்ம மற்றவங்களுக்காக வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன் இருக்கும்போது நம்மளுக்கும் அது ஒரு ஹாப்பினஸ் தான். ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, வெல்கம் பேக் டு அவர் சேனல் சசீஸ் டைரி. எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதேமாதிரி நானும் இங்கே நல்லா இருக்கேன். ஸோ நம்மளோட ஓன் கண்ட்ரிலேருந்து நம்ம இன்னொரு பிளேஸ்க்கு ஒர்க் ஆக போகிறோம் அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஃபேக்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெக்கேஷன் தான். ஸோ நமக்கு எப்படா வெக்கேஷன் வரும் அப்படின்னு நினச்சே வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ணுற டேஸ் எல்லாம் நம்ம வந்து யோசிச்சுட்டே இருப்போம். நம்மளுக்கு வெக்கேஷன் வரணும், என்ன பண்ணணும், எப்போ போகணும் அப்படின்னு நினச்சே தான் நம்மளோட நாட்கள் இங்கே ஓட்டிகிட்ருப்போம். ஸோ அப்படி வெக்கேஷன் பற்றி தான் நான் உங்ககிட்ட இப்போ நான் ஷேர் பண்ண போகிறேன். எனக்குமே அப்படி தான் இருக்குது. எப்படா வெக்கேஷன் வரும் அப்படின்னு நானும் வந்து ரொம்ப வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ வெக்கேஷன் பற்றின எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட ஓன் பிளேஸ்லேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு நம்ம ஜாப் பர்பஸ்க்காக போகிறோம் அப்படின்னா அவங்க வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு டியூரேஷன் வச்சுருப்பாங்க. நம்ம ஒர்க் பண்ணுற பிளேஸை பொறுத்து எத்தனை இயர்ஸ் ஒன்ஸ் நம்மளுக்கு வந்து வெக்கேஷன் அனுப்புவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபார்முலேட் பண்ணி வச்சுருப்பாங்க. சில இடத்துல 1 இயர், 2 இயர், 3 இயர். நாட் ஓன்லி ஃபார் த நர்சிங்காக நான் சொல்லலை. எந்த ஜாபுக்காக வந்து நம்மளோட பிளேஸ்லேருந்து இன்னொரு கண்ட்ரியில் போய் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருக்குமே டிபெண்ட்ஸ் ஆன் த ஒர்க் பிளேஸ். அவங்க எங்கே ஒர்க் பண்ணுறாங்க, என்ன டைப் ஆஃப் ஒர்க் பண்ணுறாங்க, எந்த ஜாபாக வேணால் இருக்கட்டும். நர்சஸ், டாக்டர்ஸ் தவிர்த்து நிறைய இன்ஜினியர்ஸ் இருக்காங்க அண்ட் அதர் டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. ஏகப்பட்ட பேர் வந்து நம்மளோட ஊர்லேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு போய் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அவங்களோட பெரிய ஆசை என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு ஜாப் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறோம், எல்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம், நம்மளுக்கு ஜாப் ஆஃபர் லெட்டரும் நம்ம கையில் வந்துருச்சு அப்படின்னா ஆஃப்டர் த சேலரி முக்கியமாக நம்ம என்ன பார்ப்போம், நம்மளுக்கு எவ்வளோ சேலரி வந்து கோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு அடுத்து ரெண்டாவதாக பார்க்குற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வெக்கேஷன் எப்போ கொடுப்பாங்க அப்படின்னு. 1 இயர் ஆர் 2 இயர், எத்தனை இயர்ஸ் கழிச்சு நம்மளுக்கு வெக்கேஷன் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி தான் பார்த்துட்டே இருப்போம். அது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும் அண்ட் அது அளவில்லா சந்தோஷமாகவும் இருக்கும். எப்படா நம்ம ஊருக்கு போவோம், நம்ம வீடை பார்ப்போம், நம்ம பேரண்ட்ஸை பார்ப்போம், மேரிட் ஆனவங்க அப்படின்னா நம்ம ஹஸ்பண்ட்ஸ், நம்ம கிட்ஸ், நம்ம ரிலேட்டிவ்ஸை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்டே இருப்போம். அண்ட் எனக்குமே வெக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர் டீட்டெயில்ஸ் தெரியாமல் இருந்துச்சு. பிகாஸ் இப்போ வந்து நான் 8 மந்த்ஸ் ஆகிடுச்சு இங்கே சவுதிக்கு. எனக்கு கான்ட்ராக்ட் படி பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 11 மந்த்ஸ் ஐ எம் எலிஜிபிள் ஃபார் வெக்கேஷன். நான் இப்போ எம்ஓஹெச்சில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால என்னோடய ஜாப் ஆஃபர் லெட்டரில் போட்டிருந்தாங்க 11 மந்த்ஸ் கான்ட்ராக்ட் அப்படின்னு. ஸோ 11 மந்த்ஸ் கண்டிப்பாக நம்ம இங்கே ஒர்க் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து வி ஆர் எலிஜிபிள் ஃபார் வெக்கேஷன். எம்ஓஹெச்சில் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா 11 மந்த்ஸ் கான்ட்ராக்டாக தான் இருக்கும். அண்ட் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸில் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அண்ட் நான் வேரியஸ் வீடியோஸில் பார்த்த வரைக்கும் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன், என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேதர் பண்ண விஷயப்படி என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, அவங்களுக்கெல்லாம் ஆஃப்டர் 2 இயர்ஸ் தான் வெக்கேஷன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸோட பாலிசிஸை பொறுத்து. மோஸ்ட்லி அவங்களுக்கு எல்லாருமே வந்து 2 இயர்ஸ் கான்ட்ராக்ட் தான். ஸோ 2 இயர்ஸ் கம்ப்ளீட்டாக அவங்க ஒர்க் பண்ணிட்டது அதுக்கப்புறம் தான் அவங்க வெக்கேஷன் அப்ளை பண்ணி தே கேன் கோ டு தேர் நேட்டிவ். இப்போ நான் வெக்கேஷனுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கே புதுசாக இங்கே ஜாயின் பண்ணியிருப்போம்ல. ஸோ நம்மளுக்கு வந்து நம்மளோட ஒர்க் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு அப்ரைசல் மாதிரி வைப்பாங்க. லைக் இவாலுவேஷன் சொல்லலாம். எப்படி நம்ம பர்ஃபார்ம் பண்ணுறோம், நம்ம என்னெல்லாம் இன்னும் டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்மளோட குட் அண்ட் பேட் எல்லாமே நம்மள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஆஃப்டர் த இவாலுவேஷன் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கான்ட்ராக்ட் ரினிவல் பண்ணணும். நம்மளுக்கு 11 மந்த்ஸ் கான்ட்ராக்ட் அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு எனக்கு நான் சொல்கிறேன் 11 மந்த்ஸ் கான்ட்ராக்ட் எனக்கு. இதுக்கப்புறம் ஐ எம் வில்லிங் டு கண்டினியூ மை ஒர்க். நான் திருப்பியும் வெக்கேஷன் போயிட்டு திருப்பி இங்கே நான் ஜாப் கண்டினியூ பண்ணிக்கிறேன், எனக்கு ஜாப் கண்டினியூ பண்ணுறதுக்கு விருப்பம் அப்படின்னா நம்ம இங்கேருந்து போகும்போதே நம்மளோட கான்ட்ராக்ட் வந்து ரினிவல் பண்ணிட்டு போகணும். ஸோ நம்ம அப்ளை பண்ணணும், நான் வந்து ஜாபை கண்டினியூ பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த கான்ட்ராக்டை நெக்ஸ்ட் 11 மந்த்ஸ்க்காக நம்ம ரினிவல் பண்ணி ஆகணும். அண்ட் இவாலுவேஷன் கான்ட்ராக்ட் ரினிவல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து வெக்கேஷனுக்காக அப்ளை பண்ணணும். இப்போ எல்லாமே வந்து ஆன்லைன்லேயே வந்துருச்சு. ஸோ ஸ்பெசிஃபிக் ஆப் இருக்குது, அது மூலியமாகவே நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வெக்கேஷன் அப்ளை பண்ணலாம். அண்ட் கான்ட்ராக்ட் ரினிவலுக்கு என்னென்ன முக்கியமான விஷயங்கள் தேவை அப்படி பார்த்தீங்கன்னா, நம்மளோட இக்காமா நம்பர் தேவை. அண்ட் நம்ம சவுதி கவுன்சில் ரெஜிஸ்ட்ரேஷன், நம்ம இங்கே வந்து எக்ஸாம் பண்ணியிருப்போம்ல, அப்போ வந்து நம்மளுக்கு ஒரு சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதில் வந்து சவுதி கவுன்சில் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுவும் தேவை. அதுக்கப்புறம் பிஎல்எஸ் வந்து நம்மளுக்கு அப்டேட்டடாக இருக்கணும். அந்த சர்டிஃபிகேட்டுமே நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணணும் டியூரிங் கான்ட்ராக்ட் ரினிவல் அண்ட் இவாலுவேஷன். இது எல்லாமே வச்சு தான் நம்ம வந்து கான்ட்ராக்டை ரினிவல் பண்ண முடியும்.
அண்ட் எனக்கு லாஸ்ட் மந்த்தே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் மெயில் மாதிரி வந்துருந்துச்சு. லைக் உங்களுக்கு இந்த டேட்டோட இந்த கான்ட்ராக்ட் முடியுது, இப்போ வந்து யூ ஆர் வில்லிங் டு கண்டினியூ அப்படின்னா நீங்கள் இந்த கான்ட்ராக்ட் ரினியூவல் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் உங்களுக்கு வந்து இந்த கான்ட்ராக்ட் வேணாம், நீங்கள் இங்கே வந்து ஒர்க் கண்டினியூ பண்ண உங்களுக்கு விருப்பம் இல்லை, அகைன் பேக் டு த கண்ட்ரி போகணும் அப்படின்னா எங்களுக்கு அதுவும் ஹெச்ஆர் மூலயமா எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுங்கள். ஸோ தட் அதுக்கான ப்ரொசீஜர் என்னன்னு நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டிஃபிகேஷன் மெயில் வந்துருந்துச்சு. ஆஸ் ஆஃப் நவ் வந்து கான்ட்ராக்ட் ரினியூவல் பண்ணலாம் அப்படின்னு தான் நான் வந்து இன்டென்ஷனில் இருக்கேன். ஸோ எனக்கு வந்து இவாலுவேஷன் முடியணும், அதுக்கப்புறம் கான்ட்ராக்ட் ரினியூவல் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் நான் வெக்கேஷனுக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ வந்து ஆல்மோஸ்ட் இன்னொரு 2.5 months இருக்குது. நான் அடுத்தடுத்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் நான் வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணால் தான் நான் வெக்கேஷனுக்கு அப்ளை பண்ணி நம்மளுக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு டேட்டு தெரியும். ஸோ தட் நம்ம வெக்கேஷன் அப்ளை பண்ணதுமே அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃப்ளைட் டிக்கெட்ஸ் அவைலபிலிட்டி பார்ப்பாங்க. நம்ம வந்து எங்கே போகணும், நம்ம டெஸ்டினேஷன் எங்கே, சென்னை ஆர் கேரளா, நம்மளுக்கு வந்து எங்கே போய் ரீச் ஆகணுமோ அந்த டெஸ்டினேஷன். நான் இப்போ இருக்கிற இடம் வந்து ஹெயிலில் இருக்கேன். நான் வெக்கேஷன் அப்ளை பண்ணும்போது ஃப்ரம் ஹெயில் டு சென்னை அப்படின்னு சொல்லி நான் வந்து ரெக்வஸ்ட் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ அவங்க வந்து அந்த ஃப்ளைட்டுக்கு ஏற்ற மாதிரி எப்போ டிக்கெட்ஸ் அவைலபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நம்மளுக்கு வந்து ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணிப்பாங்க. அண்ட் டோன்ட் வரி, நம்ம வந்து ஃப்ளைட் டிக்கெட் போகிறதுக்கும் சரி அண்ட் ரிட்டன் பேக் வரதுக்கும் சரி அவங்களே வந்து ஃப்ளைட் டிக்கெட் போட்டு கொடுத்துருவாங்க வித் பெய்டு லீவ். நம்மளுக்கு வந்து எத்தனை டேஸ் ஆஃப் லீவோ அது வந்து நம்மளுக்கு பெய்டு லீவாக தான் இருக்கும். சேலரிலாம் எந்த ரிடக்ஷனும் இருக்கவே இருக்காது. ஸோ சில ஹாஸ்பிட்டல்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்பர் ஆஃப் டேஸ் ஆஃப் வெக்கேஷன் இருக்குல்ல, சில ஹாஸ்பிட்டல்ஸில் ஒரு இத்தனை நம்பர் ஆஃப் டேஸ் வந்து யூ கேன் கோ ஃபார் வெக்கேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் பொறுத்த வரைக்கும் அவங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃப்ரேம் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ மேக்ஸிமம் எப்படி பார்த்தீங்கன்னா 36 days இருக்கும். இப்போ எனக்குலாம் வந்து 36 days வெக்கேஷன் அண்ட் சில இடத்துல 30 days-ஆக இருக்கலாம், சில இடத்துல 45 days கூட இருக்கலாம். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐ எம் எலிஜிபிள் ஃபார் 36 days. அது மட்டும் இல்லாமல் ப்ளஸ் நம்ம எக்ஸ்ட்ரா ஏதாவது ஃபெஸ்டிவல் டைமில் டியூட்டி பார்க்குறோம் அப்படின்னா அந்த டியூட்டி பார்த்த டேஸுமே கூட வெக்கேஷனில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நானுமே வந்து ரம்ஜானுக்கு நான் இங்கே டியூட்டி பார்த்துருக்கேன் அண்ட் ஈதுக்கும் டியூட்டி பார்த்துருக்கேன். ஸோ நம்மளோட சேனலில் நான் லாஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன். நான் இங்கே பிஹெச்சியிலேருந்து என்னோட மெயின் ஹாஸ்பிட்டலுக்கு ஈதுக்காக டியூட்டிக்கு போயிருக்கேன் அண்ட் அந்த ரூம் டூர் அதெல்லாம் பற்றி நான் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். அண்ட் அங்கே வச்சு தான் வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பிஹெச்சி அண்ட் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போடலான்னு இன்டென்ஷன் வந்துச்சு. அண்ட் அந்த வீடியோவும் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதுக்குமே ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. தேங்க்யூ வெரி மச் ஃபார் எவ்ரி ஒன் ஹூ ஆர் சப்போர்ட்டிங் மீ. ஸோ நம்ம எக்ஸ்ட்ராவாக ஒர்க் பண்ணுற டேஸுமே கூட நம்மளுக்கு வெக்கேஷன் லிஸ்ட் ஆட் ஆகிக்கும். சப்போஸ் எனக்கு 36 days ஆஃப் வெக்கேஷன் அப்படின்னா நான் வந்து ரம்ஜானுக்கு ஒரு 5 days ஒர்க் பண்ணுறேன், தென் ஈதுக்கு இன்னொரு ஒரு 5 days ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா ஆல் டுகெதர் அந்த 10 days வந்து நம்ம வெக்கேஷனில் 36 + 10 அப்படின்னு சொல்லி ஆட் ஆகிக்கும். நான் அப்ராக்சிமேட் நம்பர் தான் சொல்கிறேன், இதுதான் கன்ஃபர்மேஷன் டேஸ் அப்படின்னு நான் சொல்லலை. இனிமேல் எனக்கு வந்து நான் ப்ராப்பராக பார்க்கணும் எத்தனை டேஸ் ஆஃப் வெக்கேஷன் எனக்கு வந்து அவங்க வந்து எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நானுமே அதை பார்க்கணும். அண்ட் டியூரிங் ஃபெஸ்டிவல் டேஸில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா இட்ஸ் நாட் மேண்டட்ரி. உங்களை வந்து என்னையுமே கூட வந்து அவங்க யாருமே ஃபோர்ஸ் பண்ணலை நீங்கள் வந்து ரம்ஜானுக்கு வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு. எனக்கு வந்து ஓகே, எனக்கு வந்து இப்போ ஒர்க் பண்ண நம்மளுக்கு வெக்கேஷனில் ஆட் ஆன் ஆகிக்கும், ஸோ நம்ம இன்னும் கொஞ்ச நாள் நம்ம வீட்டில் இருந்துக்கலாமே அப்படின்ற ஒரு இன்டென்ஷனில் நான் வெக்கேஷன் டைமில் வந்து யூஸ் ஆகும் அப்படி ரீசனுக்காக தான் வந்து நான் அந்த ஃபெஸ்டிவல் டைம் ரம்ஜான் அண்ட் ஈதில் வந்து நான் எக்ஸ்ட்ரா டியூட்டி பார்த்தேன். அண்ட் இங்கே இருக்கிற எல்லா நான் சவுதீஸ்க்குமே அவங்க வந்து தேர் வில்லிங் டு டூ த டியூட்டி டியூரிங் த ஃபெஸ்டிவல் டேஸ். பிகாஸ் அவங்க வந்து இப்போ ஒர்க் பண்ண அவங்களுக்கு நம்மளுக்கு என்ன ரம்ஜான் ஒரு ஈத் ஃபெஸ்டிவலை நம்ம இன்னும் செலிப்ரேட் பண்ண போகிறதில்ல. ஸோ அதனால் வந்து நான் சவுதீஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த டியூரிங் ஃபெஸ்டிவல் டேஸில் ஒர்க் பண்ணிவிட்டு அந்த டேஸை வந்து வெக்கேஷனில் ஆட் பண்ணிப்பாங்க. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து பிஹெச்சியில் ஒர்க் பண்ணுறீங்க என்ன மாதிரி அப்படின்னா இப்போ நான் ஒர்க் பண்ணுறது வந்து கொஞ்சம் குட்டி பிஹெச்சி, அதனால் ஃபெஸ்டிவல் டைமில் க்ளோஸ் பண்ணிடுவாங்க இந்த பிஹெச்சிஸ். பிஹெச்சிலையுமே வந்து பெரிய பிஹெச்சிஸும் இருக்கும், கொஞ்சம் குட்டி பிஹெச்சி இருக்கும். அது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த ஏரியா கவரேஜ், பாப்புலேஷன் கவரேஜை பொறுத்து தான் வந்து அந்த பிஹெச்சியில் வந்து குட்டியா இல்லை பெருசா அப்படின்னு சொல்லி அவங்க டெசிக்னேட் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ என்னோட பிஹெச்சி வந்து ரம்ஜானுக்கும் சரி இதுக்கும் சரி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பிகாஸ் இது வந்து கொஞ்சம் கம்மி பாப்புலேஷன் கவர் பண்ணுற பிஹெச்சி. நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ரம்ஜானுக்கு எனக்கு நெக்ஸ்ட் பிஹெச்சி ஒன்று இருக்குது, அது வந்து கொஞ்சம் பெரிய பாப்புலேஷன் கவர் பண்ணுற பிஹெச்சிங்கிறதால ரம்ஜானுக்கு நான் அங்கே போய் ஒர்க் பண்ணேன். ஈதுக்கு வந்து இங்கே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ என்னோட செக்டர் ஹாஸ்பிட்டலில் நான் அந்த ஹாஸ்பிட்டல் அண்டரில் தான் இந்த பிஹெச்சி இருக்குது. ஸோ அதனால் ஈதுக்கு நான் அங்கே போய் ஒர்க் பண்ணேன். இது எதுவுமே வந்து கம்பல்ஷன் கிடையாது, நம்மளோட ஓன் வில்லிங் தான். இஃப் இன்கேஸ் நம்மளுக்கு வந்து இல்லை எனக்கு வந்து இந்த ரம்ஜான் ஒரு ஈதில் வந்து ஒர்க் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னா அவங்க வந்து நம்மளை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க. இட்ஸ் அப் டு அஸ், நம்ம வேண்டான்னு சொன்னாலும் சொல்லிக்கலாம். மேண்டட்ரியாக வந்து இந்த பிஹெச்சி க்ளோஸ் பண்ணிட்டதுனால நம்ம இன்னொரு ஹாஸ்பிட்டல்லையோ இல்லை பிஹெச்சியிலோ போய் ஒர்க் பண்ணி ஆகணும்னு அப்படி கிடையாது. நம்மளை வந்து இந்த பிஹெச்சிலேருந்து இந்த ஸ்டாஃபை ஹாஸ்பிட்டலில் எடுத்துக்கிறதும் இல்லை வேண்டாம் எங்களுக்கு ஸ்டாஃப்ஸ் வேண்டாம், ஹாஸ்பிட்டலில் வந்து சஃபிஷியன்ட் ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறது இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ஹையர் அத்தாரிட்டிஸ். அவங்க வந்து என்ன டிசைட் பண்ணுறாங்களோ அதுதான். இஃப் இன்கேஸ் எனக்கு வந்து இந்த மாதிரி ஈத் ஒரு ரம்ஜானில் வந்து டியூட்டி இல்லை அப்படின்னா நான் வந்து சும்மா வீட்டில் ரிலாக்ஸாக தான் இருக்கணும். நம்ம ஃபுல் டேஸ் 10 days ஃபுல்லாகவே ஹாலிடே வீட்டில் தான் இருக்க முடியும். அண்ட் அது வந்து நம்மளுக்கு வெக்கேஷனில் ஆட் ஆகாது. பிகாஸ் நம்ம இந்த டியூட்டியும் பார்க்கலாம், நம்ம இந்த லீவ் எடுத்துக்கிட்டதுனால இந்த டேஸ் வந்து அந்த வெக்கேஷனில் ஆட் ஆகாது.
சில பேர் வந்து அண்டர் கம்பெனி மூலியமாக இங்கே வந்து ஒர்க் பண்ணுறவங்க இருப்பாங்க. கம்பெனிஸ் இங்கே இருக்கிற கம்பெனி அண்ட் நம்ம ஊரில் உள்ள கம்பெனி வந்து சம்திங் லிங்க் மாதிரி வச்சு அங்கேருந்து ஸ்டாஃப்ஸை இங்கே கூட்டிகிட்டு வந்து அண்ட் இங்கே இன்டர்வியூ அட்டன் பண்ண வச்சு அண்ட் இங்கே வந்து வேரியஸ் ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து அவங்க வந்து போஸ்டிங் கிடச்சி அவங்க வந்து ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க. அப்படி ஸ்பெசிஃபிக்காக அண்டர் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு சம் வெக்கேஷன் ரெகுலேஷன்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பட் சம்திங் அண்டர் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான வெக்கேஷன் டைப் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் எனக்கு அதை பற்றி நான் ப்ராப்பர் டீட்டெயில் தெரிஞ்சு அவங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். பிகாஸ் நான் அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கேதர் பண்ணணும். அண்டர் கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணுறவங்க எனக்கு யாருமே ஃப்ரெண்ட்ஸ் இல்லாததுனால எனக்கு அதை பற்றின ப்ராப்பர் டீட்டெயில்ஸ் தெரியல. ஸோ இதெல்லாம் தான் வந்து ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் ரிகார்டிங் அப்ளைங் ஃபார் வெக்கேஷன். நான் சொன்ன மாதிரி இவாலுவேஷன், கான்ட்ராக்ட் ரெனிவல், தென் அப்ளைங் ஃபார் வெக்கேஷன் அண்ட் போயிட்டு வரதுக்கு எல்லாமே அந்த டிக்கெட் சார்ஜஸ் எல்லாமே அவங்க பார்த்துப்பாங்க. அண்ட் இட்ஸ் அ பெய்ட் லீவ். இட் டிபெண்ட்ஸ் ஆன் த பிளேஸ் வேர் வி ஆர் ஒர்க்கிங். ஹாஸ்பிட்டல் MOH அப்படின்னா 11 months கான்ட்ராக்ட் முடிஞ்சிடும். அண்ட் இஃப் இட் இஸ் அ ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் நம்ம வந்து 2 years கான்ட்ராக்ட் இருக்கும். அண்ட் நம்பர் ஆஃப் டேஸ் டியூரிங் வெக்கேஷனும் இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ஹாஸ்பிட்டல் நம்ம எங்கே ஒர்க் பண்ணுறோம், ப்ரைவேட் ஒரு MOH அதெல்லாமே பொறுத்து தான் வந்து அவங்க வெக்கேஷனோட ஷெடியூலை வந்து அவங்க ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் நான் இப்போ வந்து ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். பிகாஸ் ஆல்மோஸ்ட் 2.5 months வந்து நான் வெக்கேஷன் போகலாம் அப்படின்னு. ஸோ வந்து எப்போடா நம்ம வீட்டுக்கு போவோம், என்னென்ன திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய லிஸ்ட் நான் வந்து அடிக்கடி மேக் பண்ணிகிட்டே இருப்பேன். பிகாஸ் எல்லாருமே அப்படி தான், எந்த டைப் ஆஃப் ஒர்க் பண்ணவங்க, அதிகமாக சம்பாதிக்கிறவங்களும் சரி, இங்கே வந்து கொஞ்சம் கம்மி ஒர்க் பண்ணுறவங்களும், கம்மி சம்பளத்தில் ஒர்க் பண்ணுறவங்களும் இருக்காங்க. இங்கே இப்போ எனக்கு தெரிஞ்சுமே இப்போ நான் இருக்கிற பிளேஸில் வந்து நிறைய நான் சவுதீஸ் வந்து கார்பெண்டர்ஸ் இருக்காங்க, பெயிண்டர்ஸ் இருக்காங்க, அண்ட் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறவங்க இருக்காங்க, அண்ட் ஃபார்ம்ஸில் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க வந்து இங்கே நிறைய டேட்ஸ் ட்ரீலாம் வச்சுருப்பாங்க. ஸோ அதை மெயின்டைன் பண்ணுவாங்க. அண்டு ஷெப்பர்ட்ஸ் எல்லாம் இந்த ஆடு மாடு மேய்க்கிறவங்க அண்ட் கேமல் மேய்க்கிறவங்க எல்லாம் நிறைய நான் சவுதீஸ் இருக்காங்க. அவங்க வேலைக்கு ஏற்ற மாதிரி, அவங்க இன்கம்க்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், கண்டிப்பாக நம்மளோட வீட்டுக்கு போகும்போது நிறைய திங்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஆசையில் பெரிய லிஸ்ட்டெல்லாம் போட்டு வச்சுருப்போம். இப்போ நானுமே அப்படி தான், வெக்கேஷன் எனக்கு நெருங்க என்னென்னலாம் வாங்கலாம், யாருக்கு என்ன வாங்கணும், அவங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சு என்னோட ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் வந்து என்ன வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுட்ருக்கேன். அண்ட் ஜென்ரலி எல்லாருக்குமே வந்து தெரியும், சவுதியில் ஜென்ரலி கல்ஃப் கண்ட்ரியில் வந்து ஒர்க் பண்ணிவிட்டு அவங்க வெக்கேஷனுக்கு போகிறாங்க அப்படின்னா நிறைய சாக்லேட்ஸ் வாங்கிட்டு போவாங்க, நட்ஸ் வாங்கிட்டு போவாங்க, அது இல்லாமல் டேட்ஸ் வாங்கிட்டு போவாங்க. என்ன நம்ம ஊரில் டேட்ஸ் கிடைச்சாலுமே வந்து டேட்ஸ் ஃப்ரம் சவுதி இஸ் சம்திங் ஸ்பெஷலில். அதனால் எல்லா ஐட்டமே இப்போ எல்லா கண்ட்ரிலையுமே கிடைக்கிற மாதிரியான சுச்சுவேஷன் தான் இப்போ இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம ஃபாரினில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா ஈவன் நம்ம ரிலேட்டிவ்ஸுமே அப்படி தானே, நம்ம ஃபாரின்லேருந்து ஒர்க் பண்ணும்போது நம்ம ஏதாவது வாங்கிட்டு வருவோம் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாருக்குமே இருக்கும். அது மாதிரி நம்மளும் அவங்களுக்காக வாங்கி கொடுக்கணுங்கிறது நம்மளுக்கும் ஒரு ஹாப்பினஸ். ஓகே, நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஏர்ன் பண்ணியிருக்கோம், நம்மளும் வந்து மற்றவங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும் டு மேக் தம் சாட்டிஸ்ஃபை. அண்ட் அவங்க சாட்டிஸ்ஃபேக்ஷன், அவங்க ஹாப்பினஸை பார்க்கறதுல நம்மளுக்கும் ஒரு சந்தோஷம். நம்மளால் முடிஞ்சது நம்ம மற்றவங்களுக்காக வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன் இருக்கும்போது நம்மளுக்கும் அது ஒரு ஹாப்பினஸ் தான். ஸோ நம்ம வந்து மந்த்லி ஏர்னிங்ஸை வந்து நம்மளுக்கு நிறைய டெபிட்ஸ் பே பண்ண வேண்டியதாக இருக்கும். நம்மளோட ஓன் கண்ட்ரியில் நிறைய கடன் பே பண்ணணும், லோன் பே பண்ண வேண்டியதாக இருக்கும். அதெல்லாம் பே பண்ணது போக நம்ம கொஞ்சம் காசு வச்சுருக்கோம் அப்படின்னா, ஸோ வந்து இப்போ புதுசாக வரீங்க அப்படின்னா நம்மளுக்கு வச்சுருக்க காசுலேயே கொஞ்சம் அமௌண்ட் ஒதுக்கி வச்சுக்கோங்க. ஸோ தட் நீங்கள் வெக்கேஷனுக்கு போகும்போது, லீவ் டைமில் போகும்போது நீங்கள் என்னென்னலாம் வாங்கணுமோ அந்த நீங்கள் சேவ்டு மணியில் நீங்கள் ஏதாவது வாங்கிக்கலாம். ஏன்னா பிகாஸ் போகும்போது நம்ம எப்படியும் கொஞ்சம் ஒரு ஹியூஜ் அமௌண்ட் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுவோம் இந்த வெக்கேஷன் ஷாப்பிங்லாம் பண்ணும்போது. அப்போ வந்து நம்ம மொத்தமாக வந்து நம்ம அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ தட் நீங்கள் வந்து மாதம் ஏர்னிங்ஸ் வருதில்ல உங்களுக்கு, அந்த சேலரியிலே லைக் 200 ரியால்ஸ் 300 ரியால் நீங்கள் வெக்கேஷனுக்குன்னு சொல்லி ஒதுக்கி வச்சுக்கிட்டிங்கன்னா அட் த எண்ட் ஆஃப் த வெக்கேஷன் டைம் உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பெரிய பர்டன் மாதிரி இருக்காது. இல்லைனா மொத்தமாக அப்போ போய் காசு சேர்த்து வச்சு ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இட்ஸ் லைக் ஒரு சின்ன டிப்ஸ் மாதிரி. ஸோ மந்த்லி ஒரு 100-200 அப்படி சேர்க்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஊருக்கு போகும்போது உங்களுக்கு அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் எஸ்பெஷலி இங்கே வந்து நானுமே பார்த்த வரைக்கும் எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வந்து நல்லாவே கம்மியாகவே இருக்குது. நம்ம ஊருக்கும் இந்தியாவுக்கும் பொறுத்த வரைக்கும் சவுதியில் வந்து எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எல்லாம் கம்மியாக இருக்குது. ஸோ இஃப் இன்கேஸ் உங்கள் ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது ஏதாவது எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் வேணும், இல்லை மொபைல் ஃபோன் வேணும், ஈவன் ஃபார் எக்ஸாம்பிள் ஐஃபோனுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஊரில் இப்போ iPhone 15 Pro Max வந்து இட் இஸ் அப்ராக்சிமேட்லி 150,000 to 160,000 அந்த மாதிரி ரேஞ்சில் அவங்க வந்து இப்போ சேல் பண்ணிகிட்ருக்காங்க. பட் சேம் 15 Pro Max இங்கே சவுதியில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 30,000 to 40,000 டிஃப்ரென்ஸ் இருக்கும் நம்ம ஊருக்கு வாங்குறதுக்கும் இங்கே வாங்குறதுக்கும். ஸோ அப்படி வந்து யாருக்காவது உங்கள் பிரதர்ஸ்க்கோ இல்லை உங்கள் ஹஸ்பண்ட்க்கோ இல்லை உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கோ யாருக்கோ எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் வாங்கிட்டு போகணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இங்கேருந்து வாங்கிட்டு போகலாம். பட் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்போ நீங்கள் ஒரு மொபைல் வாங்குறீங்க அப்படின்னா அந்த பாக்ஸ்லாம் பேக் பண்ணி கொடுப்பாங்களா, அந்த பாக்ஸோடய நம்ம பேக்கில் வைக்க முடியாது. அது வந்து பேக்கெல்லாம் ஓப்பன் பண்ணி அன்ராப் பண்ணி பாக்ஸ் தனியாக மொபைல் தனியாக தான் வச்சுக்கணும்.
ஸோ அதனால் மேக் ஷுர் தட் நீங்கள் வந்து அந்த டப்பாவெல்லாம் எடுத்து போட்டு பேக்கில் தனியாக வச்சுக்கலாம். ஆனால் அதை பேக் பண்ணி இருக்கக்கூடாது, மொபைல் தனியாக வச்சுக்கணும். அது வந்து அவங்க கண்டிப்பாக பார்ப்பாங்க. அண்ட் ஏதாவது எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் வைக்கணும் அப்படின்னா அந்த செக்இன் பேக் பெரிய நம்ம லக்கேஜ் தூக்கிட்டு வருவோம்ல, அதில் வைக்காதீங்க. உங்களோட கேபின் பேக்கில் வச்சுக்கலாம். நீங்கள் கேரி பண்ணுவீங்க. இன்கேஸ் நீங்கள் ஒரு பவர் பேங்க் வாங்குறீங்க, இல்லை இயர்பாட்ஸ் வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து மேக் ஷுர் நீங்கள் வந்து உங்களோட கேபின் லக்கேஜில் வச்சுக்கலாம். நம்ம லக்கேஜ் கேரி பண்ணிப்போம்ல, நம்ம ஷோல்டர் பேக்காக இருக்கட்டும், இல்லை குட்டி ட்ராலி சூட்கேஸாக இருக்கட்டும், அதை வந்து நம்ம கூடவே வச்சுக்கலாம். அது வந்து அப்ராக்சிமேட்லி 7 kgs or 10 kgs, it depends upon the flight. நம்ம வந்து எதில் வந்து போகிறோமோ அந்த ஃப்ளைட்டுக்கு ஏற்ற மாதிரியான கேபின் லக்கேஜஸ் எல்லாமே வேரி ஆகும். ஸோ மோஸ்ட்லி வந்து எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் ஐட்டம் எல்லாமே வந்து இந்த கேபின் லக்கேஜில் வச்சுக்க பாருங்கள். அண்ட் இந்தியாவுக்கும் சவுதிக்கும் கம்பேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கோல்டு ரேஞ்ச் கூட ரொம்ப வைட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ உங்களோட ஏர்னிங்ஸில் உங்கள் அம்மாவுக்கு உங்கள் அப்பாவுக்கு யாருக்கா வேணா இருக்கலாம் கோல்டு வாங்கி நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இட்ஸ் வெல் அண்ட் குட், நல்ல ஒரு ஐடியா. பிகாஸ் நான் வந்து இப்போ பார்த்த வரைக்கும் கண்டிப்பாக வந்து கோல்டு ரேஞ்ச் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது அண்ட் நல்ல அமௌண்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதனால் கீப் சேவிங் மணி ஃபார் பையிங் கோல்டு ஆல்சோ. நீங்கள் வந்து இப்போ இங்கேருந்து இந்தியாவுக்கு வந்து கோல்டு வாங்கிட்டு போகிறீங்க அப்படின்னா ஃபீமேல்ஸ் வந்து 40 grams கோல்டை வந்து நம்ம எடுத்துக்கலாம். அதே வந்து மேல் வந்து ஃப்ரம் சவுதி டு இந்தியா ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க 20 grams ஆஃப் கோல்டு கேரி பண்ணலாம். ஸோ அவங்களுமே வந்து ஸ்பெசிஃபிகேஷன் வச்சுருக்காங்க. ஃபீமேல்ஸ் வந்து 40 grams வரைக்கும் எடுத்துக்கலாம், மோர் தேன் தட் எடுக்கக்கூடாது. அண்ட் மேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 20 grams வரைக்கும் அவங்க கேரி பண்ணிக்கலாம். இஃப் இன் கேஸ் மோர் தேன் அந்த ஸ்பெசிஃபிக் கிராம்ஸை விட அவங்க அதிகமாக எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கஸ்டம்ஸ் கிளியர் பண்ண ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நம்ம ஃப்ளைட்டில் போகணும்னு இருக்குது அப்படிங்கிறத கரெக்டாக கேர்ஃபுல்லாக பார்த்துட்டு நம்ம வந்து ப்ராப்பராக அதுக்கேற்ற மாதிரி ட்ராவல் பண்ணால் நம்மளுக்கு கண்டிப்பாக அந்த ஃப்ளைட் ட்ராவலுமே வந்து எந்த பிரச்சனையும் இருக்க போகிறதுல ரொம்ப ஸ்மூத்தாக முடிஞ்சிடும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஆல் அபவுட் த வெக்கேஷன். நானுமே வந்து வெரி சூன் வெக்கேஷன் போகிறதுக்கான ஈகர்னஸில் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் என்னென்னலாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி வேரியஸ் பிளான்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்கோம். அண்ட் ஹஸ்பண்டும் என் கூட இருக்காங்க அப்படிங்கிறது நம்மளோட வீடியோஸை பார்க்குற எல்லாருக்குமே தெரியும். அண்ட் நானும் ஹஸ்பண்டும் அதை அடிக்கடி டிஸ்கஸ் பண்ணுவோம். இது இவங்களுக்கு வாங்கலாம், அது அவங்களுக்கு வாங்கலாம், என் பையனுக்கு என்ன வாங்கலாம், அப்புறம் என்னோட கசனோட டாட்டருக்கு என்ன வாங்கலாம், இப்படின்னு சொல்லி நாங்கள் யூஸ்வலாக டிஸ்கஷன் பண்ணிகிட்டே இருப்போம். யார் யாருக்கு எது வாங்கினா பிடிக்கும் அப்படின்னு சொல்லி வேரியஸ் டிஸ்கஷன் போயிட்டே இருக்குது. அண்ட் லிஸ்ட்டும் வந்து பெருசாக போயிட்டே இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட்டு பெருசாக தான் போகும். ஸோ வந்து ஒரு ஹாப்பினஸ் தான் நம்ம வந்து இங்கே வந்து ஏர்ன் பண்ணி நம்ம வந்து மற்றவங்களுக்கு வாங்கி கொடுக்குறோம் அப்படிங்கிறது. இட்ஸ் ஆல் அவர் ஹாப்பினஸ். அண்ட் வெக்கேஷன் பார்த்தீங்கன்னா இன்னும் ஏதாவது டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸ் நான் கேதர் பண்ணி கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ வெரி சூன் நம்மளோட சேனலில் வந்து வெக்கேஷன் போகிறதுக்கான ப்ரிப்பரேஷன் என்னென்னலாம் ஷாப்பிங் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நான் அப்டேட்ஸை வந்து நம்ம சேனலில் நான் தினம் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ கீப் சப்போர்ட்டிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். டில் தென் டாடா பாய், டேக் கேர்.